Satyabhama Institute of Science and Technology, Chennai. வணக்கம். உற்சாகமா கொடுக்கலாமே. ஏன்னா 50ஆவது ஆண்டு பொன்விழா ஆண்டு சிறப்பமாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் நெஞ்சங்களும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப அற்புதமாக உலகம் ஃபுல்லாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நாங்களும் செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். எங்களை போன்ற கலைஞர்களும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா விஜய் சாரை பிடிக்காதவங்க யாருமே சொல்லவே முடியாது. அவ்வளவு எல்லாருக்கும் பிடித்த ஒரு அற்புதமான கலைஞன் விஜய் சாருக்கு எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த பிறந்த நாள் பொன்விழா ஆண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்களை எங்களுடைய பலத்த ஒரு கரகோஷம் மூலியமாக நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். ஒரு கட்சியினுடைய தலைவராகிட்டாரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இப்படி ஒரு அற்புதமான விழாவை ஏற்பாடு செய்து நலத்திட்ட உதவிகளை இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் வழங்கிட்டு இருக்காங்க. இங்கே ரொம்ப அற்புதமாக சீரும் சிறப்புமாக நடக்கக்கூடிய இந்த பகுதியை சார்ந்த மாவட்டம் செயலாளர் அன்பு தம்பிமார்கள் அண்ணன்மார்கள், எனக்கு அன்பு தம்பி திலீப் ரொம்ப தெரியும். திலீப் சொன்னார், இந்த மாதிரி தளபதியுடைய பிறந்தநாளுக்கு ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறவங்க, நீங்கள் டெஃபரெண்ட்டாக வரணும் அப்படின்னாரு. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படின்னேன். ஸோ அதனால் அந்த விழாக்கு நேற்று நைட்டே நாங்கள் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரோஹிணி தேட்டரில் போக்குவரி படத்துக்கு சரியான செலிப்ரேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் கமலா தேட்டரில் துப்பாக்கி திரைப்படத்துக்கு பயங்கரமான செலிப்ரேஷன் பண்ணோம். அது ஒவ்வொரு தேட்டர்லையுமே கலைஞர் கமல்மான்லேருந்து எல்லாமே ரீரிலீஸ் வந்து ரொம்ப பிரமாண்டமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுவரையும் அந்த ரீரிலீஸில் ரெக்கார்டு பிரேக் பண்ண ஒரே படம்னா அது கில்லி மட்டும்தான். அந்த ரெக்கார்டை இன்னும் அடுத்து எப்படி பிரேக் பண்ணாலும் அவங்க கண்டிப்பாக தலைமுறை தான் பிரேக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி திரும்ப ஒரு ரீரிலீஸ் படங்கள் வந்து அவருக்கு நிறைய படங்கள் இருக்கு. அதே மாதிரி நான் நிறைய தொலைக்காட்சியில் என்னை கேட்டாங்க, சாருக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. நான் வந்து ரசிகர்களும் ஒருவனாக தான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். அவர் இதான் எனக்கு கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை தயவு செய்து வேண்டாம், உங்களை ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்கு கோடான கோடி ரசிகர்கள், குட்டீஸ்கள், அன்பு தம்பிமார்கள், உடன்பிறப்புகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால அதை மட்டும் நீங்க நிப்பாட்டி வேண்டாம். தொற்றுங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் மட்டும் நீங்க ஸ்கிரீன்ல வந்துட்டே இருங்க. உங்களை தூக்கி கொண்டாடுறதுக்கு அத்தனை ரசிகர்கள் இருக்காங்க உலகம் ஃபுல்லா. ஏன்னா முத எப்போ ஒரு குழந்தைகளையும் பெண்களையும் ஒரு நடிகனுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை அசைக்கவே முடியாது. அந்த வகையில தளபதி விஜய் சாருக்கு வந்து ஒட்டுமொத்த ஃபேமிலியையும் கட்டி கொண்டு வச்சிருக்காரு. அதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தளபதி சாருக்கும். 50வது பொன்விழா ஆண்டுல 75வது ஆண்டுல 100ஆண்டு விழாவும் இதைவிட சீரும் சிறப்புமாக நிறைய நலத்திட்ட உதவிகளோடு நீங்கள் தூக்கி வச்சு அதை கொண்டாடி அழகு பார்க்கணும் நம்ம எல்லாருமே அப்படின்றத சொல்லிட்டு, பொதுவாக அன்னைக்கு காலையில் கூட கமலா தேட்டரில் கேட்டாங்க, விஜய் சார் மாதிரி பேசுங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், விஜய் சார் மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க, ஆனால் வந்து அவங்க அப்பா மாதிரி வந்து யாரும் பேசுனதில்லை. நான் வேணா வந்து சர்ப்ரைஸாக வந்து பேசணுமா அப்படின்னு தேட்டரில் போய் பேசுனேன். உங்களுக்காக பேசலாமா? என்ன தளபதி டான்ஸ்னா இவ்வளவு அமைதியா உட்கார்ந்து கேட்டா எப்படி அது தளபதி டான்ஸ்? ஓகே, எஸ்எஸ்சி சார் வந்து பேசியிருந்தா எப்படி இருக்கும்? அதாவது சார், என் பிள்ளை வந்து இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு நான் உண்மையிலே பெருமைப்படுறேன் சார். ஏன்னா அத்தனை தம்பிமார்களையும் தன் வசப்படுத்தியிருக்கிறார். இவங்களுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. ஆனா என் பிள்ளை விஜய் கண்டிப்பா உங்களுக்கு பண்ணுவாரு சார்.
அதை நான் எதிர்பார்க்கிறேன் சார். எனக்கு அவர் மட்டும் பிள்ளை இல்லை சார். இங்க வந்துட்டு ஒவ்வொரு ஆளுமே ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளும் அதுதான். உண்மையிலே அவர் அவருடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை ரசிகர்களுக்கும் ஒரு தகப்பனா நான் அந்த இடத்துல ரொம்ப பெருமைப்படுறேன். அவர் காமெடியிலையும் கலக்கிறாரு, ஃபைட் சீக்வன்ஸ்லையும் கலக்கிறாரு. அவர் நினைச்சா எனக்கு உண்மையில ஆனந்த கண்ணீரே வருது சார். இன்னமும் நிறைய படங்கள் நடிக்கணும், எப்பொழுதும் அவருடைய ரசிகர்கள் அவருக்கு உறுதுணையாக இருக்கணும் கேட்டுட்டு அந்த பிள்ளையை ஆண்டவன் நிறைய கொடுக்கணும். அந்த பிள்ளைக்கு தோல் கொடுக்கக்கூடிய இந்த தமிழ்மாவுக்கும் நான் வணங்குற அந்த ஆண்டவன் நிறைய கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு என் பிள்ளைக்கு உங்களோட சேர்ந்து நானும் ஒரு ரசிகனா அந்த இடத்துல வாழ்த்துக்களை பதிவு பண்ணுறேன். வாழ்த்துக்கள். அவர் பிளட்டி ஸ்வீட் சார். அவர் பிளட்டி ஸ்வீட். தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி. அடுத்து உங்களுடைய நலத்திட்ட உதவிகளும் நிறைய இருக்கு. ஸோ இது உங்களுக்கான வேலை, நீங்கள் கொண்டாட வேண்டிய வேலை, தளபதியை கொண்டாட வேண்டிய வேலை. நம்ம அதிக நேரம் எடுத்துக்கூடாது. அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகின்ற அன்பு இளவர், அன்பு தம்பி, நிறைய திரைப்படங்களில் மண்ணையும் மண்ணின் மைந்தனும் மண் சார்ந்த விஷயங்களையும் நிறைய பேசிட்டே இருப்பார். அது தளபதியே மேடையில் ஒரு சொல்லியிருக்காரு. தம்பி சவுண்டர் எப்பயுமே மண்ணை பற்றி மட்டும்தான் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. உண்மையிலே சவுண்டருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை பற்றி தெரிஞ்சுக்க ஒரு வார்த்தை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அந்த தம்பி சவுந்தர் அவர்களை தலைவர் எங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் பிடிச்ச அவருடைய ரெக்வஸ்ட், கேப்டன் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் அன்பு தம்பி தளபதி வாழ்த்து பேசியிருந்தார். ஏன்னா எஸ்எஸ்சி சாரே சொல்லியிருக்காரு, அதாவது நான் கேப்டன் வச்சு படம் பண்ணும் பொழுது சில சர்க்கிள்கள் என் பிள்ளைக்கான வளர்ச்சிக்கு படங்களாக இருக்கும்போது கேப்டன் தான் நான் விஜய் தான் கூப்பிடுவேன். விஜய் எனக்காக ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா, என் பிள்ளையோட ஒரு படம் நடிச்சீங்கன்னா டாப்பில் வாருங்க, என்ன எதுவுமே கேட்காம நடிச்சு கொடுத்து அடுத்த செகண்ட் என்ன சார், அதான் சார் கேப்டன். ஸோ அதனால கேப்டன் அவர்கள் உண்மையிலே இந்த இடத்துல நான் நிற்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். எல்லாரும் சொல்லுவாங்க தளபதி தன் தகப்பனுடைய வளர்ச்சினாலும் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. அது கிடையாது. என்னதான் தகப்பன் தோல்ல தூக்கி காமித்தாலும் தன்னுடைய முயற்சியால் வந்தவன் அன்பு தம்பி தளபதி அவர்கள். அவர் இன்னைக்கு மட்டுமல்ல, என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும்னு என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் எப்பவுமே என்னுடைய அன்பு தம்பிகளுடைய வாழ்த்துக்கள் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெறுறேன். புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் கிரிக்கெட் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். மேட்ச்ல இருந்தா கிரிக்கெட் கேப்டன், தமிழக மக்களின் மூச்சில் இருந்தா அது புரட்சி கலைஞர் கேப்டன் தான். நன்றி. தேங்க்யூ. அன்பு தம்பி சௌந்தரர்களே, என்னோடு சீக்கிரமா நான் விட மாட்டோம். எங்க அண்ணன் தளபதிய கேப்டன் வாழ்த்துறாரு. எங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்த்தாங்க. எப்படி இது உண்மைன்னு சொல்லவா? இன்னொரு 10 minutes நீங்க தான் நிக்கணும். ஓஹோ, ஏன் அடுத்த கெஸ்ட் யாரும் இல்லையா? கெஸ்ட் இல்ல, எங்க தலைவர் என்ஜாய் பண்றீங்கல்ல, அதான் முக்கியம். அப்பதான் நீங்க நல்லா கை தட்டினா எனக்கு சந்தோஷமா இருக்கும். வாழுங்க நல்லா கை தட்டி, அப்பதான் கொஞ்சம் லெவல். புரட்சி தலைவர் எங்க நம்ம அண்ணன் தளபதி. உண்மையாக சொல்றேன், இப்படி ஒரு பிள்ளை எனக்கு இல்லையே, நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். நான் சொன்ன டயலாக் அப்படியே தளபதிக்கு சொல்றேன். இது நான் சொன்ன டயலாக் தான்.
அப்படியே தளபதி சொன்னதான் நினைச்சுங்க. என்ன தெரியுமா, என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் கிடையாது, நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டு. அன்பு தம்பிக்கு என்னுடைய மாமார்ந்த ஆட்கள். நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும், மக்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மக்கள் தூக்கி வச்சு அன்பு தம்பியை கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். அதை நான் மேலிருந்து பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து யாருப்பா? அடுத்து எங்க தளபதியோட தம்பிகள் நண்பர்கள் எல்லாரும் கேட்டாங்கன்னா ரோபோசங்கர் என்ன பரிசு அவங்க விருப்பம். எப்படி கோர்த்து விட்டு பாத்தீங்களா? தளபதியா? தலையா? தலை வந்து தளபதியை வாழ்த்து பேசியிருந்தாவா? ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே எப்படி ஒரு நண்பன் எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. ஏன்னா எங்களுக்குள்ள எப்போதுமே எந்த சண்டை இல்லை. அதே மாதிரி என்னுடைய ஃபேன்ஸுக்கு நடுவில் சரி, என் நண்பன் தளபதி ஃபேன்ஸுக்கும் சரி, எப்போதுமே சண்டை வரக்கூடாது. நம்ம எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும். என்ன மயில் வாகனம் கேட்டை இழுத்து மூடலாமா? சரி, எல்லாரும் மாதிரி பேசிட்டு அப்போ எனக்கு பிடிச்ச ஒரு வாய்ஸ் நான் பேசுறேன். நான் கேட்கறது நீங்க பேசுறேன். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு எப்பவுமே ஃபேவரட், ஆல் ஃபேவரட், எங்களுடைய ஆண்டவர் உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்கள். கொஞ்சம் லெவல் ஏற்றிங்க. இது ஒரு அருமையான விழா. இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்கு நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜமான உண்மை. ஏன்னா நான் பலமுறை அன்பு தம்பி விஜய் அவர்களிடம் பேசியிருக்கிறேன். அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொன்னவுடன் முதலில் கை கொடுத்து வாழ்த்தியவன் அடியேனாகத்தான் இருப்பேன். அந்த மாதிரியான ஒரு நல்ல உள்ளம் படைத்த அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு இந்த பொன்விழா ஆண்டில் இந்த நாயகனின் மனமார்ந்த வாழ்த்துக்களை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை நமதை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.